செங்குத்து தோட்டம் அமைக்க 50% மானிய உதவி. திருச்சி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குனர் விமலா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது, கிபி 1960களில் அறிமுகப்படுத்தப்பட்ட பசுமை புரட்சி விவசாயிகள் மற்றும் விவசாய முறைகளில் பல மாறுதல்களை கொண்டு வந்துள்ளது. அனைவருக்கும் தங்குதடையின்றி உணவு கிடைக்க உதவியது. அதன் விளைவாக இன்று விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்து ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இதே போன்று இன்று தொழில்துறையிலும் 4ஆம் தொழில் புரட்சி ஆரம்பிக்க உள்ளது. இந்த நிலையில் வேளாண்மை எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளில் மக்கள் தொகை பெருக்கமும் காலநிலை மாற்றமும் ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதுடன் வேளாண்மையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர உள்ளது. அதன் துவக்க புள்ளிதான் செங்குத்து விவசாய முறை மற்றும் அங்கக வேளாண்மை ஆகும். செங்குத்து விவசாயமானது பல்வேறு காலநிலைகளிலும் சாகுபடி மேற்கொள்ள வழிவகுப்புவதுடன் ஆண்டு முழுவதும் விரும்பத்தக்க காய்கறிகளை உற்பத்தி செய்ய உதவுகிறது. செங்குத்து வேளாண்மை முறையை பல புதிய தொழில்நுட்பங்களுடன் சேர்த்து நகர்ப்புறங்களில் பயன்படுத்தும் போது உயர்ந்து கொண்டிருக்கும் மக்கள் தொகைக்கு உணவளிக்கும் ஒரு மகத்தான நீடித்த நகர்ப்புற வளர்ச்சி ஏற்படும். அங்கக முறையில் உற்பத்தி செய்வதற்கு செங்குத்து விவசாய முறை மிகுந்த பயன் அளிக்கிறது. இந்த முறையில் உற்பத்தி செய்யும் போது தேவைப்படும் வேலையாட்களின் எண்ணிக்கை குறைவதுடன் ரசாயன உரம் மற்றும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளின் அளவு மிக குறைவு. எனவே இது ஆரோக்கியமான வாழ்வதற்கு வழி செய்கிறது. செங்குத்து விவசாயத்தின் மூலம் குறைவான ரசாயன உரங்கள், குறைவான பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தும் போது அங்கக வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் போது இயற்கை வளங்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பு அடைவதில்லை. இதில் ஹைட்ரோபோனிக்ஸ் தண்ணீரில் விவசாய முறை மற்றும் ஏரோபோனிக்ஸ் காற்று வெளியில் விவசாய முறை போன்ற 2 உயிர் தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியது. இந்த முறையில் சாகுபடி செய்யும் போது குறைவான தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் பாரம்பரிய முறையில் அதிகமான தண்ணீர் செலவிடப்படுகிறது. எனவே செங்குத்து விவசாய முறையின் மூலம் இயற்கை வளம் பாதுகாக்கப்படுவது நிச்சயம். நகர்ப்புறங்களில் கிடைக்கும் கழிவு நீரை செங்குத்து விவசாயத்தில் மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தியதால் இயற்கை வளம் பாதுகாக்கப்படுகிறது. செங்குத்து விவசாய முறை அதிகப்படியான நிலப்பரப்பை சார்ந்தது இல்லாமையால் இதில் பயன்படுத்தவும் வேளாண் இயந்திரங்களில் எண்ணிக்கை குறைவு. எனவே இதிலிருந்து வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவும் மிக குறைவு. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்க அடித்தளமிடுகிறது. திருச்சி மாவட்டத்தில் மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வீடுகளில் ஹைட்ரோபோனிக்ஸ் மண்ணிலா விவசாய முறை தோட்டம், செங்குத்து தோட்டம் அமைத்து வீட்டுக்கு தேவையான கீரைகள், காய்கறிகள் உற்பத்தி செய்யும் வகையில் அந்தநல்லூர், திருவரம்பூர் மற்றும் மணிகண்டம் வட்டாரத்தில் 50% மானியத்தில் இந்த ஆண்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கான கடந்த 11 திட்டத்தில் பயணிகள் தேர்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் அந்தநல்லூர், திருவரம்பூர், மணிகண்டம் ஆகிய பகுதிகளில் பயனடையும் உள்ள விவசாயிகள் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். இது திருச்சி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இது மாதிரியான பல முன்னேற்ற ஏற்பாடுகள் உள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு உழவன் செயலி மூலமாக பயன்பெறலாம்.